ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரக சம்பா தம் பிரியாணி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிரியாணினாலே யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுலேயும் இப்படி சீரக சம்பா தம் பிரியாணின்னா சொல்லவா வேணும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சீரக சம்பாவில் தம் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. சீரக சம்பாவில் பிரியாணி செய்யணும் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறது அது சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் அப்படின்றது தான். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது அடிப்பிடிக்காது. சும்மா உதிரியாக சூப்பராக வருங்க. உங்களுக்கு இந்த பிரியாணியை பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் இது எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 மராட்டி முக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 4-5 லவங்கம், ஒரு அன்னாச்சி முக்கு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை போட்டுடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது நல்லா கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த புதினா இலைகள் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் அண்ட் புதினா இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இந்த மசாலாலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி 2 தக்காளி அல்லது 3 தக்காளி சேர்த்திங்கனாலே சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா நம்ம வதக்கிடலாம். இதில் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதக்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். தயிர் எங்கேயுமே கட்டி அல்லாத மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பொருள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது இப்படியே 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் இதில் நல்லா படுற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம இதையே வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சிக்கன் லைட்டாக தண்ணி வரும். அது வரல இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இது வதங்கி லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கறி நல்லா வேகணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. ஆனால் அந்த குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மிதக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு தலை வரும்போது நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அரிசி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடியிலேருந்து மேலே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா நம்ம கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி தூவி விட்டுறணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5-3 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். அது அரிசியை பொறுத்து.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ லைட்டாக இது வந்து அரைவேக்காடாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தம் போட்டுடலாம். நான் வந்து தம் போடுறதுக்கு வந்து சுடு தண்ணி தான் வச்சுருந்தேன். அடியில் வந்து அடுப்பை பற்ற வைக்கல, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்து மேலே நல்லா சூடாக இருக்க தண்ணி வந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு அப்படியே அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. இந்த சீரக சம்பாவோட வாசனையே தனி தான். நம்ம தம் போட்டதுக்கு அப்புறமா அரிசி வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து கிளறி விடுங்க. இன்கேஸ் பிரியாணி வந்து அடி பிடிச்சிருந்ததுன்னா மேலாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதான். பார்க்கும்போது அப்படியே டெம்ப்ட் ஆகுதுங்க. எடுத்து போடும்போது அப்படியே உதிரியாக விழுதுங்க. எனக்கு பர்சனலாக மற்ற அரிசி பிரியாணியோட சீரக சம்பா அரிசி பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது கூட தொட்டுக்க வந்துட்டு சிக்கன் வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன் சைடிஷாக. இந்த பிரியாணிக்கு அரைச்ச மசாலாலே கொஞ்சமாக எடுத்து இதை நான் செஞ்சுட்டேன். இது எப்படி செய்கிறதுன்றதை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஆனியன் ரைட்டாவும் எக்கும் செஞ்சுருந்தேன். இந்த சிக்கன் வறுவலில் ஒரு பீஸ் எடுத்துட்டு, இந்த பிரியாணியில் ஒரு பீஸ் எடுத்து இது நல்லா இந்த ரைஸில் கலந்துட்டு, இந்த எக்கோட ஒயிட் எடுத்து இதில் வச்சு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது தேவாமிர்தமாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிரியாணி லவ் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.